தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். மார்க் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 10 இறைவசனங்கள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டுமென்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 7ஆம் வாரம், மார்ச் 1ஆம் நாள், 2025ஆம் வருடம், சனிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்தாண்டவர் என்ன சொல்கிறாரு? குழந்தைகளை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத நமக்கு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ நம்மளையும் இயேசுப்பாவுக்கு பிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? குழந்தை மாதிரி மாறணும். ஓகேங்களா? அதாவது அதுக்குன்னு குழந்தை மாதிரி நம்ம எப்படி மாறுதுன்னு நினைக்காதீங்க. குழந்தையை போல மனமுடையவர்களாக மாறணும். என்ன அது? குழந்தைகள் நம்ம சின்ன வயனாக இருக்கும்போது என்ன நினைப்போம்? தப்பு பண்ணால் கடவுள் பார்த்துட்டே இருக்காரு, நம்மளை கண்ணை குத்திடுவார், நம்மக்கிட்ட அப்புறம் பேச மாட்டார், கடவுளுக்கு நம்மளை பிடிக்காமல் போயிடும் அப்படின்லாம் சின்ன வயசில் நமக்கு என்னென்ன இருக்கும்? பயம் இருக்கும். அதே மாதிரி ஏசப்பா நம்பியிருக்கோம், முழுசாக நம்புவோம். டெய்லியும் கோயிலுக்கு போகிறது, ஓகேங்களா, பாவம் சங்கீதம் செய்கிறது, அதெல்லாம் சின்ன வயசில் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் பெருசாக ஏதோ மூளையெல்லாம் வளர்ந்துருச்சுன்ட்டு, அறிவு வளர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்க? அட போடா, எவனோ என்னென்னமோ பண்ணுறான், அவனால நல்லா இருக்கிறான், நான் எனக்கு மட்டும் என்ன இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லி தப்பு பண்ண ஆரம்பித்து கடவுளுடைய வழியிலிருந்து கடவுளுக்கு பிடிக்காத மாதிரி வாழ ஆரம்பிச்சிடறாங்க. அதை தான் ஏசப்பா சொல்ல வர்றாரு. அதனால் இனிமேல் எல்லோரும் எப்படி இருக்கணும்? பழையபடி மாறுங்க. தப்பு செஞ்சால் சாமி கண்ணை குத்திரும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுமில்ல. ஸோ அந்த மைண்ட் செட்டுக்கு இப்போ எல்லோரும் வாங்க. ஓகேங்களா? அது என்னது? குழந்தைகளை நம்ம அப்படி தான் மிரட்டுவோம். தப்பு பண்ணினா சாமி கண்ணை குத்திருண்டா அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை எல்லோரும் இனிமேல் நம்ம கடைபிடிப்போம். இனிமேல் நாமளும் குழந்தைகள் மாதிரி, நல்ல விஷயத்தில் சொல்கிறேன், ஓகேங்களா, நல்ல விஷயத்தில் குழந்தைகளை மாதிரி நம்ம மாறி கடவுளுக்கு பிடிச்சவனாக மாறினோம்னா ஏசப்பா நம்மளுடைய வாழ்வில் நிறைய அற்புதங்களை அதிசயங்களை செய்வார். ஓகேங்களா? அதனால் இன்று முதல் நம்ம அதை தொடருவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.